அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. அல்ஹம்துலில்லாஹ். குர்ஆனிய சொந்தங்களே, இறை வேதத்தை இனிமையாக எளிமையாக கற்றிட இணைந்துள்ளீர்கள். இது நம்மளுடைய வகுப்பினுடைய 3ஆம் பாடம். வழக்கமாக ஓதக்கூடிய துஆக்களை ஓதிக்கொண்டு நாம் வகுப்பிற்கு செல்லலாம். அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். ரப்பி ஷ்ரஹ் லி ஸத்ரி வ யஸ்ஸிர் லி அம்ரி வஹ்லுல் உக்ததம் மின் லிசானி யஃப்கஹு கௌலி ரப்பி ஸித்னி இல்மா. இந்த துஆவோடு ஆரம்பிச்சு போவோம். நிறைய நபர்கள் முதல் வகுப்பையும் முடித்து 2ஆம் வகுப்பையும் முடித்து 3ஆம் வகுப்பையும் கவனித்துக் கொண்டிருக்கிறீர்கள். 2ஆம் வகுப்பு வரை தெளிவாக பாடம் கொடுக்காதவர்கள் திரும்ப நேரம் இருக்கும்போது பார்த்து கொடுத்து விடும்படி கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். இப்போ நாம் அதை தொடர்ந்த வகுப்பை தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம். என்னென்னு சொன்னால், அரபியை பொறுத்தளவுக்கு நாம் சின்ன பிள்ளைங்க தான். எவ்வளோ பெரிய வயசாக இருந்தாலுமே நம்ம சின்ன பிள்ளைங்க தான். ஒரு குழந்தை ஒரு மொழியை முதல்ல கற்றுக்கும் போது எப்படி கற்றுக்குமோ அப்படிப்பட்ட வழிமுறையை பயன்படுத்தி தான் நாம் கற்றுக்கணும். ஒரு குழந்தைய சொல்லும்போது நம்ம என்ன பண்ணுவோம்? வா 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 அப்படி சொல்லுவோம். அப்போது வெறுமனே வாய் வார்த்தையோடு மட்டும் இல்லாமல் சைகையோடு நம்ம சேர்த்து சொன்னோன்னு சொன்னால் போ அப்படி இப்படி சொல்லுவோம். அப்போ அந்த சைகைகளை குழந்தைகள் கவனித்து தான் இதுக்கு இதுதான் அர்த்தம் அப்படின்னு புரிஞ்சுக்கிறாங்க. அந்த மாதிரி தான் சில ட்ரிக்ஸ் எல்லாம், சில விஷயங்கள்லாம், எளிமையான கையாடல்கள்லாம் நம்ம செய்வோம். சைகைகள் மூலியமாக நம்ம செய்வோம். அப்போ அந்த சைகைகள் நீங்கள் சரியாக கவனிச்சிங்கன்னு சொன்னால் அதுக்கு அர்த்தம் புரிஞ்சிடும் இன்ஷா அல்லாஹ். அப்போது இப்போ நாம் ஆல்ரெடி பார்த்தது என்ன? மாதி, முதாரி, முஸ்தக்பில், முதக்கர், முஅன்னஸ், வாஹித், தஸ்னியா, ஜம, காயிபு, ஹாதிர், அப்புறம் முத்தக்கல்லிம், இதெல்லாம் பார்த்தோம். இதெல்லாம் என்ன அப்படின்னா, ஆல்ரெடி தமிழில் என்ன கிராமர் இருக்கோ, வேறு வேறு மொழிகளில் என்னென்ன கிராமர் இருக்கோ அதே தான் அரபியில் இருக்குது. அதில் கொஞ்சம் மட்டும் வித்தியாசப்படும், அவ்வளோதான். அப்போ அந்த விஷயத்த நாம் பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். இப்போ அதை தொடர்ந்த வகுப்பை இப்போ பார்ப்போம், வாங்க. இப்போ ஹுவ அப்படின்னு சொல்கிறத திரும்ப இடத்துல ஞாபகப்படுத்திக்குவோம். ஹுவ ஹுமா ஹும், ஹிய ஹுமா ஹுன்ன, அன்த அன்துமா அன்தும், அன்தி அன்துமா அன்துன்ன, அன நஹ்டு அப்படின்னு சொன்னோம். இப்போது அதனுடைய அர்த்தங்கள் முழுசாக தெரிஞ்சாதான் இந்த வகுப்புக்குள்ளே நம்ம போக முடியும். அதை நல்லா திரும்ப ரீமைண்ட் பண்ணிக்கிங்க, ரீகால் பண்ணிக்கிங்க. அதற்கப்புறமா இந்த வகுப்புக்குள்ளே வாங்க இன்ஷா அல்லாஹ். சொல்லக்கூடிய விஷயங்கள், நடத்தக்கூடிய விஷயங்களை நோட்டு போட்டு எழுதுனா மட்டும்தான் நாம் என்ன செய்ய முடியும்னு சொன்னால் இந்த பாடங்களை முழுமையாக கற்றுக்கொள்ள முடியும் இன்ஷா அல்லாஹ். அல்ஹம்துலில்லாஹ். நம்ம சொல்லிக்கிட்டு இருந்தோம். இப்போ அந்த பாடத்தினுடைய ஒரு டேபிள் எழுதியிருக்கேன் பாருங்கள். இந்த டேபிள் தான் எல்லாத்துக்கும் அடிப்படையாக இருக்கக்கூடியதை தான் நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். இது வரைக்கும் 3ஆவது பாடம் வந்திருக்கிறோம். அந்த 3 பாடம் வரைக்குமே இதெல்லாம் இருந்தால் தான் அடுத்து நம்ம போக முடியும். எல்லா அரபி வேர்டுகளுக்கும் வார்த்தைகள், வாக்கியங்கள் எல்லாத்துக்குமே இதை வச்சு தான் அமையும் இன்ஷா அல்லாஹ். ஃபஸ்ட்டு செகண்டு பார்த்துட்டோம். இப்போ தேர்டு பார்க்குற பாருங்க. ஹுவ ஹுமா ஹும், ஹிய ஹுமா ஹுன்ன, அன்த அன்துமா அன்தும், அன்தி அன்துமா அன்துன்ன, அன நஹ்னு. இப்படி எழுதிக்கிங்க. இதுக்கு என்ன அர்த்தம்னு தெரியும் உங்களுக்கு. திரும்ப ஞாபகம் ஊட்டிங்க அதை. அவன், அவங்க 2 பேர், அவர்கள் பலர். அவள், அவங்க 2 பேர், அவர்கள் பலர். நீ, நீங்கள் 2 பேர், நீங்கள் பலர். அதே மாதிரி பெண் பாலில் நீ, நீங்கள் 2 பேர், பலர். இது நான், இது நாங்கள் அர்த்தம். இப்போ இதை கலம்னு எழுதியிருக்கிறோம். அப்படின்னா பேனான்னு அர்த்தம். இப்போ கலம் அப்படின்னு சொன்னால் பேனா. இப்போ இந்த பேனா அப்படிங்கிறது எப்படிலாம் மாறுது பாருங்க இன்ஷா அல்லாஹ். அதாவது இந்த கலம், ஹுவ கலம், இப்போ அவன், இது அவன் அர்த்தம். பேனா அப்போ என்ன ஆகும்? பின்னாடி சேரும். அரபியை பொறுத்தளவுக்கு பின்னாடி சேரும் பாருங்க. கலமுன் அப்படிங்கிறது சேரும்போது அடுத்தது என்ன சேருமோ அதோட சேர்ந்துக்கும். இப்போ ஹுவ அப்படிங்கிறது ஹூவா எப்படி மாறுனுச்சுன்னா, பொதுவாகவே நிறுத்தல் சட்டங்கள்ல முடியும் போது சுக்கூனோட முடியும். அப்போ வாவுக்கு மேலே சுக்கூனை வச்சு தான் முடிக்கணும். அப்போ ஹா பேஷ், அதாவது வம்மா, ஹா வம்மா வாவு சுக்கூன், ஹூ ஆயிடும். அப்போ அந்த ஹூ இங்கே சேர்த்துக்கணும். கலமுஹு அப்படின்னா என்ன அர்த்தம்னு சொன்னா, அவனுடைய பேனா. அவன் பிளஸ் பேனா, அவனுடைய பேனா அப்படின்னு அர்த்தமாயிடும். அப்போ ஹூ அப்படிங்கிறது பின்னாடி சேரும் போது எப்படின்னு சொன்னா, ஹூவாங்கிறது ஹூன்னு முடியும். மீதி எல்லாம் பாருங்க அப்படியே தான் இருக்குது. ஹுமா ஹுமா தான், ஹும் ஹும் தான். பாருங்க எப்படின்னு சொல்லி பார்க்கலாம். கலமு ஹுமா, கலமு ஹுமா
அப்ப கலமுஹுமானா என்ன அர்த்தம்? அவங்க ரெண்டு பேத்துடைய பேனா அப்படின்னு அர்த்தம். அடுத்தது பாருங்க ஹும், அது அப்படியே மாறாம அப்படியே தான் வரும். க ல மு ஹும் கலமுஹும் அப்படின்னா என்ன அர்த்தம்? அவர்களின் பேனா, அவங்க பல பேத்துடைய பேனா அப்படின்னு அர்த்தமாகும். இந்த மாதிரி எந்த எழுத்தை எந்த வார்த்தையை நீங்க போட்டாலும் சரி, எடுத்துக்காட்டு அடுத்து கிதாபுன்னு போடுறோம். கிதாபுன்னா புத்தகம், அப்படியே கிதாபுஹு கிதாபுஹுமா கிதாபுஹும் அப்படின்னு சொல்லணும். அப்போ பின்னாடி சேர்க்கும் போது இப்படிதான் சேர்க்கணும். அதை நம்ம தெளிவா தெரிஞ்சுக்கிறவங்க தான் ஹுவ வந்தா ஹூ சேர்க்கணும், பின்னாடி ஹுமா வந்தா ஹுமா தான், ஹும் வந்தா ஹும் தான். அப்ப ஹிய வருது பாருங்க, ஹி யா இது. அப்ப ஹிய வரும் பொழுது நம்ம என்ன செய்யணும்னு பார்த்தா, எந்த ஒரு ஜபரோ ஜேரோ பேஸ் இந்த மாதிரி வரதுக்கு முன்னாடி மட்டும் இல்லாம யாவோ அலிஃபோ வந்து ஜபர் வந்தா அதை நீட்டணும். அதான் நிறுத்தல் சட்டம். அந்த அடிப்படையில யாவு போயிட்டு ஹா என்ன இருக்குது, நீட்டப்படுது. அதாவது நம்ம அப்படி ஞாபகம் வச்சுக்கிறத விட ஹிய வந்தா அது ஹான்னு வரணும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுதான் டேபிள். இந்த டேபிள் ஞாபகம் வச்சுக்கோங்க இன்ஷா அல்லாஹ். அடுத்து இந்த இடத்துல கலமுஹா, அவள், ஹியனா அவள், அதை முடிக்கும் போது எப்படி முடிக்கணும்? நம்ம ஹான்னு முடிக்கணும். கலமுஹா அவளுடைய பேனா. அதே தான் இங்க என்ன போட்டோமோ அதே தான் பாருங்க. கலமுஹுமா கலமுஹுமா அவங்க ரெண்டு பெண்களுடைய பேனா. அடுத்து கலமுஹுன்ன கலமுஹுன்ன அவங்களின் பேனா. அவங்க இது பெண் பாலை குறிக்கக்கூடியது, ஃபீமேல். இப்படியே பாருங்க, க அன்ட அப்படின்னா ஒன்ன குறிக்கக்கூடியது, நீ அப்படின்னு சொல்றது. அப்போ இதுக்கு பாருங்க, அன்ட வந்தா க வரணும், அன்துமா வந்தா இந்த இடத்துல பாருங்க ஹுமா வந்தா அதே ஹுமா வந்திருக்கு. இந்த இடத்துல துமா வந்தா துமா வரணும்னு வரக்கூடாது, இது குமான்னு மாறணும். இது மட்டும் வித்தியாசமா இருக்கு. துமா வந்தா குமா, தும் வந்தா கும், அப்படிதான். அதே மாதிரி துமா வந்தா குமா, இந்த துண்ண வந்தா குன்ன. அப்ப இதை மட்டும் நம்ம ஞாபகம் வச்சுக்க வேண்டியது இருக்கும். இப்ப இப்படி பாருங்க, கலமுக அப்படின்னு சொன்னா உன்னோட பேனா. ஒரு ஆணையை பார்த்து கலமுக உன்னுடைய பேனான்னு சொல்றோம். அடுத்து கலமுகுமா கலமுகுமா உங்க ரெண்டு பேர்த்தோட பேனா, முன்னாடி உள்ளவங்களை குறிக்கிறது. அடுத்தது கலமுகும் கலமுகும் உங்க பல பேர்த்தோட உங்களின் பேனா. அப்ப அவர்களின் பேனா கலமுகும், உங்களுடைய பேனா கலமுக்கும் அப்படின்னு சொல்லணும். அடுத்து பாருங்க, இங்க கே போட்டோமா இங்க கீ போடணும். கலமுகி கலமுகி அப்படின்னு சொன்னா உன்னுடைய பேனா. இது யார சொல்றது? பெண்பால் சொல்றது. ஒரு பெண்ணை பார்த்து இப்படித்தான் சொல்லணும். அடுத்தது கலமுகுமா கலமுகுமா உங்க ரெண்டு பேர்த்தோட பேனா. அடுத்து கலமுகுன்ன கலமுகுன்ன இது பெண் பாலுக்கு சொல்லக்கூடியது, பலர் பன்மையில சொல்றது. இப்ப பாருங்க, நான் ஈ என்னோட பேனா அப்படிங்கறத எப்படி சொல்லலாம்னு சொன்னா, கலமி என்னோட பேனா, கலமி என்னோட பேனா அப்படின்னு சொல்லணும். இது பாருங்க, கலமி, இது கலமுனா கலமுனா இது என்னுடைய பேனா, இது எங்களுடைய பேனா. நஹ்னுக்கு நான் போட்டு கலமுனா அப்படின்னு சொன்னா எங்களுடைய பேனா அப்படின்னு அர்த்தமாயிரும். இப்ப நம்ம சொல்றோம் பாருங்க, எப்படி படிக்கிறோம் பாருங்க. ஹூ ஹுவக்கு ஹூ, கலமுஹு கலமுஹுமா கலமுஹும், கலமுஹா கலமுஹுமா கலமுஹுன்ன, கலமுக கலமுகுமா கலமுகும், கலமிக்கி கலமுகுமா கலமுகுன்ன, கலமி கலமுனா. இப்படிதான் நம்ம படிக்கணும் இன்ஷா அல்லாஹ். இப்போ நம்ம இதை பார்த்துட்டோம். இதே மாதிரி வேற ஒரு வார்த்தையை போட்டு நம்ம இப்போ படிப்போம் இன்ஷா அல்லாஹ். அதோட சேர்ந்து நாம வீட்டு பாடம் தருவோம் இன்ஷா அல்லாஹ். ஒரு 5 வேர்டு, அந்த 5 வார்த்தைகளை வச்சு நீங்க எழுதி காமிக்கணும். அப்போ இது ஃபுல்லா நம்ம மைண்டுக்குள்ள வந்து இறங்கி நின்றும் இன்ஷா அல்லாஹ். இந்த அடிப்படை இருந்தாவே போதுமானது. அடுத்தடுத்த கிளாஸுக்கு வந்து வகுப்புகள் ரொம்ப எளிமையானதா போயிடும். இப்போ அடுத்த வார்த்தையை பார்ப்போம். இப்போ என்ன பார்க்க போறோம்னு சொன்னா, கிதாபுன்
கிதாபுன் அப்படின்னா என்னன்னு சொன்னா புத்தகம், புத்தகம்னு அர்த்தம். அப்ப இந்த கிதாபோட இதெல்லாம் சேருங்க, இறுதியில முடியும் போது இந்த மாதிரிலாம் முடியுமா? அப்படி எப்படி பார்க்கலாம் பாருங்க. கிதாபுஹு, கிதாபுஹுமா, அடுத்து கிதாபுஹும், அடுத்து அப்படியே கிதாபுஹா, கிதாபுஹா, அடுத்தது கிதாபுஹுமா, அடுத்து கிதாபுஹுன்ன, கிதாபுக, கிதாபுகுமா, கிதாபுக்கும், அடுத்து கிதாபுகி, கிதாபுக்குமா, அடுத்து கிதாபுக்குன்னு, அடுத்து கிதாபி, அடுத்து கிதாபுனா. இப்ப பாருங்க, இப்ப இதுக்கு என்ன அர்த்தம்? கிதாபுஹு அவனுடைய புத்தகம், கிதாபுஹுமா அவங்க ரெண்டு பேர்த்தோட புத்தகம், கிதாபுஹும் அவங்களோட புத்தகம், பல பேர்த்தோட புத்தகம். இது பெண்பால். கிதாபுஹா அவளுடைய புத்தகம், கிதாபுஹுமா அவங்க ரெண்டு பேர்த்தோட புத்தகம், கிதாபுஹுன்ன அவங்க பல பேர்த்தோட அவர்களின் புத்தகம் அப்படின்னு சொல்லி பெண்பாலுடைய வரும். அதில் ஆண்பால்ல முன்னாடி உள்ளவங்களை குறிக்கிறது, முன்னிலை, அதாவது ஹாதிர். அன்தகி க அதாவது கிதாபுக உன்னுடைய புத்தகம், கிதாபுக்குமா உங்க ரெண்டு பேர்த்தோட புத்தகம், கிதாபுக்கும் உங்க பல பேர்த்தோட உங்களின் புத்தகம் அப்படின்னு ஆயிரும். இதெல்லாம் ஆண்பால். அடுத்து பெண்பால். அன்திகி கிதாபுக்கி உன்னோட புத்தகம் அப்படின்னு பெண்ணை பார்த்து சொல்லக்கூடியது. அடுத்தது கிதாபுக்குமா உங்க ரெண்டு பேர்த்தோட புத்தகம், அடுத்து கிதாபுக்குன்ன உங்க பல பேர்த்தோட புத்தகம் அப்படின்னு சொல்லியாச்சு. அடுத்தது கிதாபி என்னுடைய புத்தகம், கிதாபுனா எங்களுடைய புத்தகம் அப்படின்னு அர்த்தமாயிடும். இப்போ இது திரும்ப இதையும் எழுதி வச்சுக்கோங்க இன்ஷா அல்லாஹ். அடுத்தது உங்களுக்கு ஒரு 5 வார்த்தைகளை நான் கொடுப்பேன். இப்போ அந்த 5 வார்த்தைகளை இந்த டேபிளை பயன்படுத்தி இதை மட்டும் அழைச்சிட்டு இதே டேபிளை பயன்படுத்தி நீங்கள் எழுதி அனுப்பணும் இன்ஷா அல்லாஹ். அதோட இன்னைய வகுப்பானது முடிந்தது. தயவு செய்து அனைத்து சகோதர சகோதரிகள் இந்த பாடத்தை பார்க்கக்கூடிய அனைவரும் மார்க்கத்தை இன்னும் நம்ம அரபியை தெரிஞ்சுக்கிட்டு மார்க்கத்தை இன்னும் அதிகமாக தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக தான் நம்ம எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். ஏதோ ஏனதானமாக இல்லாமல் இந்த வீட்டு பாடங்களை நிச்சயமாக தாங்கள் செஞ்சால் மட்டும்தான் அரபி உள்ள இறங்கிக்கிட்டே இருக்கும் இன்ஷா அல்லாஹ். தினசரி படிக்கணும். இப்போ பாருங்க, நான் எழுதி போடுறேன் பாருங்க. மிஃப்தாஹுன் அப்படின்னு சொன்னா சாவி. அடுத்து பாருங்க சௌம், சௌமுன் அப்படின்னு சொன்னா நோன்பு, நோன்பு சௌம்னு சொன்னா. அடுத்து பாருங்க பலதுன், பலதுன் அப்படின்னு சொன்னா நகரம், டவுன், நகரம். உஸ்தாதுன், உஸ்தாதுன் அப்படின்னு சொன்னா ஆசிரியர். அடுத்தது அடுத்து பாருங்க கமீசுன், கமீசுன் அப்படின்னு சொன்னா ஆடை. இப்போ இதெல்லாமே எழுதிக்கிட்டு இதுக்கு மிஃப்தாஹ் ஹூ போட்டால் என்ன வரும்? ஹுமா ஹும் ஹா ஹுமா ஹுன்ன, க குமா கும் கி குமா குன்ன ஈ நா அப்படிங்கிறத வச்சு என்ன பண்ணும்? இதெல்லாம் நம்ம எழுதி பார்த்துட்டு வீட்டு பாடம் அனுப்பணும் இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஆர்வத்தோடு இறை வேதத்தை கற்று இன்னும் இனிமையாக அதை நம்முடைய வாழ்வில் பின்பற்றக்கூடிய சூழலை ரஹ்மான் தந்தருள் புரிவானாக. இது போன்ற வகுப்பில் தொடர்ந்து இணைந்திருங்க. தாருல் மெஹப்பாவினுடைய கல்வி களத்துக்கு
உங்களுடைய சப்போர்ட்டை கொடுங்க. நிறைய பேர் பார்ப்பீங்க, பார்த்து செயல்படுத்த முடியாமல் இருந்தாலும் பல பேர்த்துக்கு ஷேர் பண்ணுங்கள். இது மூலியமாக நம்முடைய சதக்கத்துல் ஜாரியான்னு சொல்லக்கூடிய இந்த கல்வியானது எல்லாத்தையும் போய் சென்றடையும். நம்ம மூலியமாக ஒரு ஷேர் மூலியமாக அவங்களுக்கு தெரிஞ்சாலும் கூட இன்ஷா அல்லாஹ் நமக்கும் அதில் நன்மை இருக்குது என்பதை மறந்து விடாமல் கல்வி களத்தோடு, தாருல் மஹப்பா கல்வி களத்தோடு என்றும் இணைந்திருங்கள். இறைவன் நல்லருள் புரியட்டும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.